Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம வந்து மிக்சட் வெஜிடபிள் தோரன் பார்க்க போறோம். ஓணம் சத்யால வந்து டெய்லி ஒவ்வொரு டிஷ்ஷா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து கேரட், கேபேஜ், கிரீன் பீஸ் எல்லாம் போட்டு மிக்சடாட்டு ஒரு வெஜிடபிள் தோரன் செய்ய போறோம். என் சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்க கூட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம தோரன் செய்யலாம். மிக்சட் வெஜிடபிள் தோரனுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம் சீனி சட்டியில். இப்போ நான் இங்கே வந்து முட்டைக்கோசு, வெங்காயம், கேரட்டு, கிரீன் பீஸ் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். உளுந்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடலாம். இப்போ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். லேசாக உப்பு போட்டுக்கிடலாம், சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ கேரட்டை போட்டுக்கிடலாம். முட்டைக்கோசையும் போட்டுடலாம். லேசாக தண்ணி தெளிச்சுக்கிடலாம். நான் சின்னதாக தான் வெட்டியிருக்கேன். லேசாக தண்ணி தெளித்தாலே போதும். தேவையான உப்பு போட்டுக்கிடலாம். இப்போ இதுக்குள்ளே அரைப்பு வந்து தேங்காய், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிடலாம். இது வந்து கரம் மசாலா பொடி போட்டுக்கிடலாம். கறிவேப்பிலையும் போட்டே அரைச்சிடலாம். இப்போ பட்டாணி வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக உள்ள பட்டாணி தான் எடுத்துருக்கேன், லாஸ்ட்டு தான் போட்டேன். நம்ம காய்கறியெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. ஏன்னா சின்னதாக வெட்டினால தண்ணி ரொம்ப தேவைப்படலை. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் இதை போட்டுடலாம். இந்த கரம் மசாலா பொடி நான் வீட்லேயே பொடிச்சதுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன். அந்த பொடி தான் போட்டேன். அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் மிக்சர் தோர ரெடி ஆகிட்டுது. நம்ம மிக்சர் வெஜிடபிள் தோரன் செய்தாச்சு. எல்லாருமே செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.